வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஆட்டுச்சந்தை வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறும். இந்த வார ஆட்டுச்சந்தைக்கு செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் ஆடு வளர்ப்போர் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்ததால் சந்தை களை கட்டியது. அதிகாலை 4 மணிக்கு துவங்கிய வியாபாரம் விறுவிறுப்பாக நடந்து காலை 11 மணிக்குள் முடிந்தது. இந்த பகுதி ஆடுகள் இயற்கையான தாவர மேய்ச்சலுக்கு உட்படுத்தி வளர்க்கப்படுவதால் தேனி, திண்டுக்கல், கம்பம், மதுரை, கடலூர், வேலூர், ஆம்பூர், சென்னை, புதுச்சேரி, ஆந்திரா மற்றும் கேரளா ஆகிய பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் வந்து போட்டி போட்டு ஆடுகளை வாங்கினர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு விற்பனை படு ஜோராக நடைபெற்றது. வெள்ளாடுகள் ஜோடி 15,000 முதல் 25,000 வரையிலும், குறும்பாடுகள் ஜோடி 20,000 முதல் 35,000 வரையிலும், செம்மறி ஆடுகள் ஜோடி 30,000 முதல் 40,000 வரையிலும் விற்பனை செய்யப்பட்டன. 15,000 ஆடுகள் விற்பனை நடைபெற்றதில் ரூபாய் 7 கோடிக்கு மேல் வியாபாரம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குஞ்சத்தூர் ஆண்டாங்குப்பத்தில் தனியார் போதை மறுவாழ்வு மையம் செயல்படுகிறது. மையத்தில் சிகிச்சை பெறுபவர்கள் தங்கியிருக்கும் அறையில் மருந்து கொடுக்க அழைத்து செல்ல பணியாளர்கள் கதவை திறந்தனர். சிகிச்சை பெற்று வந்த 15 வயது சிறுவன் உட்பட 5 பேர் சேர்ந்து ஊழியர்களை தாக்கினர். சமையலறையில் இருந்து எடுத்து வைத்திருந்த மிளகாய் பொடியை அவர்கள் கண்ணில் தூவிவிட்டு பூட்டை திறந்து 5 பேர் தப்பிச் சென்றனர். பணியாளர்கள் குஞ்சத்தூர் போலீசில் புகார் கூறினர். சம்பந்தப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் தப்பிச் சென்றவர்களை தேடி வருகின்றனர். கோவை செல்வபுரத்தில் பழைய 2-வீலர் விற்பனை செய்பவர் தினேஷ். இவரிடம் கடந்த டிசம்பரில் அம்பிகா என்பவர் வெரைட்டி ஹால் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்ப்பதாக கூறி போலீஸ் அடையாள அட்டை, ஆதார் கார்டை காண்பித்து 2-வீலர் ஒன்றை வாங்கினார். மாதம் மாதம் கட்ட வேண்டிய இஎம்ஐ கட்டவில்லை. தினேஷ் வெரைட்டி ஹால் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரித்தார். அம்பிகா என்ற பெயரில் பெண் போலீசார் இல்லை என்பது உறுதியானது. செல்வபுரம் காவல் நிலையத்தில் தினேஷ் புகார் அளித்தார். போலீசார் போலி பெண் போலீஸ் அம்பிகாவையும் அவரது நண்பர் ரகு என்பவரையும் கைது செய்தனர். போலீசார் போல் உடையணிந்து அம்பிகா பலரையும் ஏமாற்றியது விசாரணையில் தெரியவந்தது. கைது செய்து விசாரிக்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தேவராயன்பேட்டை மச்சுபுரீஸ்வரர் கோவில் அருகே உள்ள ஆபீசர் நகரை சேர்ந்தவர் முகமது பைசல். இவரது இடத்தில் வீடு கட்ட அஸ்திவாரம் தோண்டினார். குழி தோண்டும் போது ஐம்பொன் சிலைகள் கிடைத்தன. முகமது பைசல் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். தொல்லியல் துறை, அறநிலையத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்தில் மேலும் தோண்டினர். அதில் ஐம்பொன்னாலான சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர், திருஞான சம்பந்தர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட சிலைகள், தூபகால் தட்டு, பீடம் உள்ளிட்ட பூஜை பொருட்கள் கிடைத்தன. மேலும் பல இடங்களில் தோண்டி சிலைகள் இருக்கிறதா என்பதை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ராமச்சந்திரனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. டிஎஸ்பி ராமச்சந்திரன் தலைமையிலான போலீசார் பரமக்குடி நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் சுரேஷ் பாபு அலுவலகம் மற்றும் அவர் தங்கியிருந்த அறையில் அதிரடி சோதனை நடத்தினர். 12 மணி நேரமாக நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் 3,02,300 பறிமுதல் செய்தனர். சுரேஷ் பாபுவிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மாணவர் விசா தினத்தின் 8வது ஆண்டை முன்னிட்டு இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரக பணியாளர்கள் 3,900 மாணவர்களுக்கான இன்டர்வியூ நடைபெற்றது. விண்ணப்பித்த மாணவர்களுடன் அமெரிக்க தூதரகம் மற்றும் கல்வி நிறுவன பணியாளர்கள் பேசினர். அமெரிக்க கல்வி குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டனர். கல்விக்காக அமெரிக்காவின் தேர்வு கடந்த 3 ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது. 2018, 2019, 2020 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட ஒட்டுமொத்த மாணவர் விசாக்களை விட அதிக மாணவர் விசாக்களை 2023ஆம் ஆண்டில் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதரகம் வழங்கியுள்ளது.
இந்திய மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த தூதர் எரிக் கார்ட்செட்டி பேசுகையில், ஒவ்வொரு இந்திய மாணவரும் சாதனையாளர்கள், கல்வியில் சிறந்து விளங்க கடின உழைப்பை பிரதிபலிக்கிறார்கள். நாம் ஒன்றிணைந்து அமெரிக்க இந்திய உறவை மேம்படுத்துவோம் என பேசினார். தூதரக விவகாரங்களுக்கான அமைச்சக ஆலோசகர் ரசல் பிரவுன் கூறுகையில், இந்திய மாணவர்கள் மிகப்பெரிய ஆற்றலை வெளிப்படுத்துவர். மாணவர்களை வரவேற்க வெளியுறவுத்துறையும் எஜுகேஷன் USA பணியாளர்களும் ஆவலுடன் உள்ளதாக பேசினார். அமெரிக்கா செல்ல விரும்பும் மாணவர்கள் bit.ly/edusa India PDO 24 தளத்தை பயன்படுத்தி எஜுகேஷன் USA நடத்தும் புறப்பாட்டிற்கு முன்பான பயிலரங்கில் இணைந்து மாணவர் விசா செயல்முறையை அறியலாம். காஞ்சிபுரம் வரமகாலட்சுமி சில்க்ஸின் 2வது கிளை திறப்பு விழா சேலம் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகில் நடைபெற்றது. மன்னார்குடி ராமானுஜியர் திறந்து வைத்தார். என்ன கும்பாபிஷேகம் என்ன பண்ணினா கூட அவங்க சொந்த பணத்திலேயோ இந்த மினிஸ்டர் வீட்டு பணத்திலேயோ இல்ல அரசாங்க பணத்திலேயோ எங்கேயுமே பண்ணலை. எந்த ஒரு கோவில் பணிகள் இப்போ ஒரு நம்ம சொல்றோம், ரீசெண்டா பார்த்தோம், எல்லாம் கோவில்ல ஆஸ்திகள் எடுத்தோம், அந்த கோவில்ல இப்ப அங்க ஒரு இந்த ட்ரெயினை விட்டோம், மலை அரிசிலாம் விட்டோம். ஆனா அதெல்லாமே பக்தர்கள் கொடுத்த பணத்தை அதான் பண்ணிருக்காங்க. அரசாங்கத்திலிருந்து போட்ட எந்த விதமான இதுல HRNC நமக்கு ஒரே ஒரு பெரிய வேஸ்ட் என்னன்னா, நம்ம பக்தருடைய சம்பளங்கள் HRNC டிபார்ட்மெண்ட் கொடுக்கறதா பெரிய வேஸ்ட். அதை தவிர HRNCல இருந்து நன்மையா சில இதெல்லாம் கூட வேஸ்ட் நிறைய நடந்துட்டே இருக்கு. தெரிஞ்ச விஷயம் தான். சரி, ஊழல்ங்கிறது இந்த அரசாங்கத்தை சொல்லி தரணுமா? அது நடந்துட்டே இருக்கும், அது பார்த்துட்டே இருக்கும். சொல்லி காட்டவும் முடியாது. அதுக்கு சொல்லி காட்டணும். அதை நடக்கணும். கோவில் பேர்ல இப்போ ஏதோ எல்லாத்துலயுமே இங்கிலீஷ் ஒரு ப்ராசஸ் there is a way to earn அப்படின்னா, அதே மாதிரி ஒண்ணுமே show me the way அப்படிப்பாங்க. அந்த மாதிரி now this government is showing a way through temples how to make money. இல்ல இப்போ இந்த பிரதமர் கரெக்டான நமக்கு இந்து சார்ந்த பிரதமரா இருக்கார். அதனால நீண்ட நாள் இருப்பார். இதுல எந்த விதமான இதுவும் இல்லை. சென்னை பெரம்பூர் ஜெகதாம்பாள் தெருவை சேர்ந்தவர் ஹைகோர்ட் வக்கீல் சிவமணி. இரவு லேப்டாப் மற்றும் செல்போனுக்கு ஹாலில் சார்ஜ் போட்டுவிட்டு தனது அறையில் தூங்கச் சென்றார். அதிகாலை 3 மணி அளவில் ஹாலில் இருந்து பலத்த சத்தம் கேட்டது. சிவமணி பார்த்தபோது லேப்டாப் மற்றும் செல்போன் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. தீயை அணைக்க முயன்றார். சிவமணி 12% தீக்காயங்களுடன் தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். செம்பியம் போலீசார் விசாரணையில், முழு சார்ஜ் ஏறியதும் சுவிட்ச் ஆஃப் செய்யாமல் போனாலும் இதுபோன்ற தீ விபத்து ஏற்படும் என போலீசார் தெரிவித்தனர்.